ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகே நகருங்க. கேகே நகரில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா தணிகைவேல். பிரியா தணிகைவேல் வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க. ரொம்ப நாளாக நம்மளை தொல்லை பண்ணுறவங்களும் கூட எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பிரியா தணிகைவேல் வீட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பிரியா தணிகைவேல். ஆமா வாங்க வாங்க. நல்லா இருக்கேன். ஹாய் குட்டி. ஹலோ சார். தணிகைவேல். எஸ். ஓகே. தணிகைவேல் சார், சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஐசிசி புடன்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏரியா மேனேஜரா. அப்ப எங்க ஆயிலுக்குலாம் நல்ல பாதுகாப்பு உண்டு. கண்டிப்பா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க பிரியா? என்ன படிச்சிருக்கீங்க? எம்சிஏ பண்ணேன். நிறைய ஷீல்ட் எல்லாம் வேலை பார்த்தேன். எல்லாம் உங்களுக்கு தானே? இல்ல எல்லாம் அவரோட தான். ஓகே ஓகே. பாப்பா, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? மம்மி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? சூப்பர். சமைப்பீங்களா? என் கூட சமைக்க வரீங்களா? பாப்பா பேர் என்ன? யுவஸ்ரீ. சொல்லுங்க. ஷேக்கன் கொடுங்க. ஷேக்கன் கொடு. யுவஸ்ரீ. ஹலோ, என் கூட வரீங்களா? நம்ம 2 பேரும் போய் குக் பண்ணலாம். வரமாட்டீங்களா? ஓ, சொல்லுங்க பிரியா, நீங்க வந்துட்டு எப்படி உங்களுக்கு வீட்டில் எப்படி டைம்லாம் போகுது? டைம் பத்த மாட்டேங்குது, பாப்பாவை பார்த்துட்டு இருக்கிறதுனால. ஓகே. எப்படி இந்த டைம்ல எப்படி எங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவ்வளோ ஃபீட்பேக் கொடுக்குறீங்க? நான் அந்த டைம் தான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். அதனால காட்டி சாப்பாடு விட்டுறீங்க. வெரி குட். அதனால டிவி போட்டு பார்த்துட்டே ஊட்டிட்டு இருக்கேன். என்ன மாதிரி டிஷ்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் செய்வோம், மற்ற டைம் எல்லாமே வெஜ் தான். ஏதாவது ஈவினிங் இவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன் ஏதாவது. தணிகைவேல் என்ன விரும்பி சாப்பிடுவாரு உங்க சமையல்ல? என் சமையல் இல்லையா, அவங்களுக்கு தலையேச்சன் சாப்பிடுவீங்களா, விரும்பி சாப்பிடுவீங்களா? தெரியும் இல்லை, சாம்பார் ஃபுல்லாக அதுக்காக. நான் இப்போ ஆக்சுவலாக வந்து மெயின் டிஷ் நம்ம வந்து சைட் டிஷ்ஷு சாம்பார்னு சொல்லி பார்ப்போம். நான் சாம்பாருக்காக தான் மெயின் டிஷ்ஷே சாப்பிட்றது. பொங்கல் சாம்பார். சூப்பரா. அதே மாதிரி ரைஸுக்கு சாம்பாருங்கிறதுக்கு பதிலாக சாம்பாருக்கு பதிலாக ரைஸ், அப்படி அந்த அளவுக்கு டேஸ்டாக சாம்பார் நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால. சூப்பர். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க பிரியா? இன்னைக்கு மைதா போண்டா பண்ணலான்னு இருக்கேன். இதால போண்டா பண்ணலாம்ங்களா? ஓகே, சூப்பர். யுவஸ்ரீ, மம்மி போண்டா சுட போறாங்க, நீங்க வரீங்களா? அப்ப டாடி கூட போங்க. போங்க டாடி கிட்ட போங்க. வாங்க. நானும் மம்மி போய் போண்டா சுட்டுட்டு வரோம். வாங்க போலாம். பிரியா, மைதா போண்டா பண்றதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்றத சொல்லிடுறீங்க? சொல்லி மைதா, ரவை, எண்ணெய், தேங்காய், சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய். எவ்வளோ கப் மைதா, எவ்வளோ கப் ரவா, எவ்வளோ சுகர் வேணும்? 2 கப் மைதாக்கு 1 கப் ரவை, 1.5 கப் சர்க்கரை. ஓகே, சூப்பர். இது அரை மூடி இருக்குமா தேங்காய்? அரை மூடி. ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் பவுடர் பண்ணி. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க பிரியா? இப்போ நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம்ல? காய வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வேணும்னா நட்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். டேட்ஸு, நட்ஸு, அது பழம் கூட போடலாம் இல்லையா? பனானா, மேங்கோ, அந்த மாதிரி அது குழந்தைங்க சாப்பிட்றத பொறுத்து எது பிடிக்குதோ அதை எல்லாமே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இது எவ்வளோ நேரம் ஊறணும்? இதுதான் கடைசியாக நீங்கள் தேங்காய்லாம் போடுங்க. தேங்காய். ஆமாம். ஓகே,
இது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் போடணும். ஆமாம் 15 to 30 minutes ஊறணும். ஓகே, ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு. சூப்பர். பிரியா, இப்போ மாவு 10 to 15 minutes ஆயிடுச்சு. இப்போ ஊறிடுச்சு இல்லையா? இப்போ இந்த தேங்காய் வந்துட்டு இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் இதில் வேணும்னா சோடா போட்டுக்கலாம். இப்போ போடல, ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுனாலே போதும். நமக்கு எதுக்கு சோடா இல்லையா? வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா இப்போ half an hour ஊறிடுச்சு. நமக்கு எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ அடுத்தது போண்டா போடணும். போடலாம். நான் நினச்ச போண்டானா நீங்கள் கையில் அள்ளி போடுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்றி. ஆமாம், இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால. ஓகே, இது எப்படி பிரியா, நீங்கள் உங்கள் ஓன் ரெசிபியா இல்லை வந்து? அம்மா செய்வாங்க, அவங்க திருச்சி சைடு, நேட்டிவ் திருச்சி. ஓகே, நேட்டிவ் திருச்சியா? திருச்சியில் எங்கே? துறையூர். துறையூரா? ஓகே. இங்கே ஒரு மாரியம்மன் கோவில் ஃபேமஸ் இல்லை? சமயபுரம். சமயபுரம். கொஞ்சம் half an hour கிட்ட ஊறினதுனால இப்படி கொஞ்சம் உப்பலாக வரும். சாஃப்டாகவும் இருக்கும், உப்பலாகவும் இருக்கும். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுன்னா தான் அந்த இது. இது வந்துட்டு அவங்க வந்து இப்போ வெறும் கோகோனட் மட்டும் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேங்கோ, இப்போ சீசனல் ஃப்ரூட்டு தானே மேங்கோ. ஸோ மேங்கோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பல்ப் எடுத்து அந்த க்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா மேக் பண்ணிவிட்டு பனானா போண்டா அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் பைனாப்பிள் கொடுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லையா? ஆமாம், அதுவும் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு பெட்டராக இருக்கும். வீட்டில் வந்துட்டு வடை சுடலை அப்படின்னா வருத்தப்படவே வேண்டாம். டக்குன்னு போவோம், மாவு எடுப்போம், கடை கலக்கி டக்குன்னு போட்டு கொடுத்து. நல்லா போண்டா, மைதா போண்டா நல்லா வந்துருக்கு. அவங்க வந்துட்டு பிரைட்டாக இருக்கிறாங்க, அதே மாதிரி அதுவும் வந்துட்டு இருக்கு. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை நான் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் இல்லையா? ஓகே, குட். ஸோ இப்போ வந்துட்டு போண்டா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஆயிடுச்சு. அடுத்து சமைச்சு இதை சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. குட். அடுப்பா பண்ணிடலாமா? பண்ணி அவ்வளோதான். பிரியா, சாப்பிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட் பாருங்க. குட். இல்லை, சாஃப்டாக இருக்குது. இது வந்து அந்த குழிப்பணியார சட்டி இருக்கு இல்லையா, அதுலயும் போட்டு எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆயில் நான் இன்னும் நிறைய ஊற்றி எடுத்தா. ஆயில் கம்மியாக வேணுங்கிறவங்க அந்த குழிப்பணியார மூடலில் விட்டு நீங்கள் பொரிச்சு பண்ணலாம். டேரெக்டாக எண்ணெயில் எடுக்காமல் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து குறைச்சி செலவும். எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்குங்க. திகட்டுற அளவுக்கு ஸ்வீட் இல்லை, நார்மலான ஸ்வீட் இருக்குது. அந்த காரம் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குது. அது அந்த மைதா மாவும் ரவையும் மிக்ஸ் ஆகி அந்த பிளெண்டடு அந்த காரமோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த தேங்காய்லாம் ரோஸ்ட் ஆகிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் பிரியா. ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க ஸ்நாக்ஸு. மைதா போண்டா தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், ரவை 1 கப், எண்ணெய், அரை முடி தேங்காய் துருவல், அரை கப் சர்க்கரை, ஏலக்காய். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய விடவும். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, ரவை, சர்க்கரை, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கலந்து 15 முதல் 30 நிமிடம் ஊறவிடவும். பிறகு தேங்காய் துருவல் மற்றும் ஏலக்காய் பொடி ஆகியவற்றை சேர்த்து கலந்து சிறு உருண்டைகளாக பிடித்து எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். இப்போது மைதா போண்டா தயார்.